சமையல் வந்து கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சன்லைட் வீட்டுக்குள்ளே வரணும். அது ப எப்படி சொல்கிறோம், சுகாதாரமான சமையல் அப்படின்றதுக்காக கிழக்கு பார்த்து சமைக்க சொல்லுவோம். 2வது இந்த படுக்கை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு, பீரோ அதெல்லாம் வாஸ்துக்குள்ளே வச்சுக்கலாம். டேபிளு, சின்ன சின்ன இந்த ஸ்டடி ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வாஸ்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்புறம் பீரோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோபாலாம் பண்ணுறோம் இல்லையா, சோபாலாம் போட்டிருப்பாங்க லிவிங் ஹாலில், அதையெல்லாம் வாஸ்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. மெயினாக வந்து தலை வைத்து தூங்கக்கூடிய அந்த பெட்டு, அது வந்து தென்மேற்கு ரூமில் தெற்கு சுவர்லேயே மேற்கு சுவர்லேயே சேர்ந்த மாதிரி இருக்கிறது பெட்டராக இருக்கும். பீரோ வந்து வீட்டுடைய தெற்கு சுவர்லேயும் மேற்கு சுவர்லேயும் அந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து வைக்கணும். ஸோ இதையெல்லாம் கொண்டு போய் ஒரு ரூம்லேயும் சரி, மொத்த வீட்லேயும் சரி, வடகிழக்கில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் அந்த வெயிட் பேலன்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன் நான். இது மாறி வைக்கும் பொழுது ஸோ அதோடைய பலன் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதாவது அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காம போயிடுது. அதனால் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்களையும் கொஞ்சம் வாஸ்துப்படி அதனுடைய தன்மைக்கு ஏற்ப, வெயிட்டுக்கு ஏற்ப அலைன்மெண்ட்டை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது சேஃப்.